Very pleasant vanakkam to everyone. In today's session, you will learn about nuclear fusion. அணுக்கரு இணைவு. When two or more light nuclei combine to form a heavier nucleus, then it is called a nuclear fusion. எப்போ ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட லேசான அணுக்கருக்கள் இணைந்து ஒரு கனமான அணுக்கரு உருவாகுதோ அந்த வினைக்கு பேரு அணுக்கரு இணைவு வினை. When two or more light nuclei combine to form a heavier nucleus, then it is called nuclear fusion. In the nuclear fusion, the mass of the resultant nucleus is less than the sum of masses of original light nuclei. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்டன்ட் நியூக்ளியஸ் ரெண்டு லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஹெவி நியூக்ளியஸ் கிடச்சிது இல்லையா, அதுதான் ரிசல்டன்ட் நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறது. இதனோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேனாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லைட்டர் நியூக்ளியோட மாஸை ஆட் பண்ணுற வேல்யூவுக்கு லெஸ் தேனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ இந்த மாஸ் டிஃபெக்ட் தனித்தனி நியூக்ளியஸாக ரெண்டு லைட்டர் நியூக்ளியோட மாஸை நாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேல்யூ வரும். அப்புறம் அந்த ரெண்டு நியூக்ளியஸும் கம்பைன் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற ஹெவி நியூக்ளியஸோட மாஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது லைட்டர் நியூக்ளியஸோட மாஸோட வேல்யூ ஹெவியர் நியூக்ளியஸோட மாஸை விட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஹெவியர் நியூக்ளியஸோட மாஸு சம்வாட் ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு பேர் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் என்னாச்சு அப்படின்னா அந்த ரெண்டு லைட்டர் நியூக்ளியையும் கம்பைன் ஆகி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தேவையான பைண்டிங் எனர்ஜியாக சப்ளை ஆகுது. ஓகே, தி மாஸ் டிஃப்ரென்ஸ் அப்பியர் ஆஸ் எனர்ஜி. இந்த மாஸ் டிஃப்ரென்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜியாக நமக்கு உருவாகுது. தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி. தி நியூக்ளியர் ஃபியூஷன் நெவர் அக்கர் அட் ரூம் டெம்பரேச்சர் அன்லைக் நியூக்ளியர் ஃபிஷன். அதாவது அணுக்கரு இணைவு வினை மாதிரி இந்த அணுக்கரு பிளவு வினை மாதிரி இந்த அணுக்கரு இணைவு வினைங்கிறது சாதாரண அறை வெப்பநிலையில் எப்போவுமே நடக்காது, ரூம் டெம்பரேச்சரில் நடக்காது. இட் இஸ் பிகாஸ் when two light nuclei come close to combine, it is strongly repelled by the Coulomb repulsive force. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அந்த ரெண்டு லைட் நியூக்ளியையும் ஒன்றை நோக்கி ஒன்று கம்பைன் ஆகிறதுக்கு வருதோ அப்போ அந்த கூலும் விலக்கு விசை ரொம்ப வலிமையாக செயல்படும். அந்த கூலும் விலக்கு விசை அந்த ரெண்டு லைட் நியூக்ளியையும் ஒன்றை ஒன்று விலக்கி விட்டுரும், ரிப்பல் பண்ணி விட்டுரும். அதனால் சாதாரண அறை வெப்பநிலையில் ரூம் டெம்பரேச்சரில் அந்த ரெண்டு லைட் நியூக்ளியை கம்பைன் ஆகி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகிறது. தட் மீன்ஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறது அப்படிங்கிறதே இம்பாசிபிள். To overcome this repulsion, the two light nuclei must have enough kinetic energy to move closer to each other such that the nuclear force becomes effective. இந்த ரிப்பல்ஷனை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு லைட்டர் நியூக்ளியையும் கண்டிப்பாக என்னத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னா தேவையான கைனட்டிக் எனர்ஜியை பெற்றிருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸே பிகம் எஃபெக்டிவ். அந்த ஒன்றை ஒன்று இணையறதுக்கு தேவையான சூழ்நிலை உருவாகிறது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் கேன் பி அச்சீவ்ட் இஃப் தி டெம்பரேச்சர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் தி வேல்யூ ஆஃப் 10⁻⁷ கெல்வின். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறோட சரௌண்டிங்ஸில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தேன் 10⁻⁷ கெல்வினாக இருக்கணும். வெரி மச் கிரேட்டர் தேனாக இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எப்படி இது பாசிபிள்? When the surrounding temperature reaches around 10⁻⁷ Kelvin, lighter nuclei start fusing to form heavier nuclei, and this resulting reaction is called a thermonuclear fusion reaction. எப்போ வந்து அந்த சுற்றுப்புறத்தோட டெம்பரேச்சர் சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சர் வந்து அரவுண்ட் 10⁻⁷ கெல்வினை ரீச் ஆகுதோ அப்போ அந்த லைட்டர் நியூக்ளியை ரெண்டும் என்ன பண்ணும்? ஃபியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா ஹெவியர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ரிசல்ட்டிங் அந்த ஹெவியர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆன அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? thermonuclear fusion reaction. Because of due to very high temperature, this reaction will be occur. Okay. Energy generation in stars. விண்மீன்களில் ஆற்றல் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். The natural place where nuclear fusion occur is the core of the stars, since its temperature of the order of 10⁻⁷ Kelvin. விண்மீன்களோட டெம்பரேச்சர் வந்து இயல்பாகவே அல்லது இயற்கையாகவே 10⁻⁷ கெல்வின் அளவுக்கு இருக்கிறதுனால இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இயற்கையாகவே இயல்பாகவே நடக்கக்கூடியது. இன்ஃபேக்ட் தி எனர்ஜி ஜென்ரேஷன் இஸ் எவ்ரி ஸ்டார் இஸ் ஒன்லி த்ரூ தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன். அப்படி இருந்தாலும் இயற்கையாகவே நடக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த எனர்ஜி ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஸ்டார்லேயும் நடக்கிற எனர்ஜி ஜென்ரேஷன் அப்படிங்கிறது எது மூலமாக பாசிபிள்? த்ரூ தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன். அந்த வெப்ப அணுக்கரு இணைவு வினையின் மூலம்தான் இந்த ஆற்றல் உருவாக்கம் அப்படிங்கிறது சாத்தியம். Most of the stars, including our sun, fuse hydrogen into helium, and some stars even fuse helium into heavier elements. பெரும்பாலான நட்சத்திரங்கள் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் அவர் சன், நம்மளோட சன்னையும் சேர்த்து தான் ஃபியூஸ் ஹைட்ரஜனோட இணைஞ்சு ஃபியூஸ் ஆகி என்ன செய்யுது அப்படின்னா ஹீலியம் ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் தி ஸ்டார்ஸ், இன்னும் சில நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஹீலியம் இன்ட்டு ஹெவியர் எலிமெண்ட், ஹீலியம் ஃபியூஸ் ஆகி ஹெவியர் எலிமெண்ட்டாக உருவாக்கி கொடுக்குது. தி ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எ ஸ்டார் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் cloud and a dust. விண்மீன்களோட தொடக்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேகமும் தூசுக்களும் தான் படிஞ்சிருக்கும், அங்கே விண்மீன்களில் காணப்படும். டியூ டு தேர் ஓன் கிராவிடேஷனல் புல் தீஸ் கிளவுட்ஸ் ஃபால் இன்வர்டு. தன்னோட சொந்த அந்த கிராவிடேஷனல் விசை, ஈர்ப்பு விசையினால் அந்த கிளவுட்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்நோக்கி வீழ்ந்துருச்சு. As a result, its gravitational potential energy is converted into kinetic energy and finally into heat energy. இதனோட முடிவு என்னாச்சு அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். மறுபடியும் அந்த கைனட்டிக் எனர்ஜி என்னாச்சு? ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு.
Okay. When the temperature is high enough to initiate the thermonuclear fusion reaction, they start to release enormous energy which tends to stabilize the star and prevents it from further collapse. எப்போ வந்து தேவையான அதிகளவு டெம்பரேச்சர் உருவாகுதோ, அதாவது தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு தொடங்கிறதுக்கு தேவையான வெப்பநிலை கிடைக்குதோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோட விண்மீன்களோட நிலைப்புத்தன்மைக்கும், அது மட்டும் இல்லாமல் நிலைப்புத்தன்மையை உறுதிப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரியான குலைவுகள் கொலாப்ஸ்லேருந்து அதை பாதுகாக்கும். When the temperature is high enough to initiate the thermonuclear fusion, they start to release enormous energy which tends to stabilize the star and prevents it from further collapse. வெப்ப அணுக்கரு வினையை தொடங்கிறதுக்கு தேவையான வெப்பநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஏராளமான ஆற்றல் வெளிப்படுது. எனவே உள்நோக்கிய வீழ்வு தடுக்கப்பட்டு விண்மீன் சமநிலையை அடைகிறது. The sun interior temperature is around 1.5 into 10 power 7 Kelvin. அதாவது சூரியனோட உட்பகுதி வெப்பநிலை அப்படிங்கிறது 1.5 into 10⁻7 கெல்வின். தி சன் இஸ் கன்வெர்ட்டிங் 6 into 10 power 11 கிலோகிராம் ஹைட்ரஜன் into ஹீலியம் எவ்ரி செகண்ட். சூரியன் என்ன செய்யுது, ஒவ்வொரு வினாடியும் 6 into 10⁻11 கிலோகிராம் ஹைட்ரஜனை ஹீலியமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் it has enough hydrogen such that this fusion lasts for another 5 billion years. இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து இன்னும் 5 பில்லியன் வருஷத்துக்கு நடக்கிற அளவுக்கு தேவையான ஹைட்ரஜன் வந்து சூரியனில் இருக்குது. When the hydrogen is burnt out, the sun will enter into new phase called a region where helium will fuse to become carbon. எப்போ வந்து அந்த சன்னில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜனும் எரிஞ்சு முடிக்குதோ அப்போ சூரியன் ஒரு புதிய நிலையை அடையும். அதுக்கு பேர் தான் ரெட் ஜியாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது சிவப்பு பெருமீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அந்த புதிய கட்டத்தை பேஸ் அப்படின்னு அது புதிய கட்டத்தை சூரியன் அடையும். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர் ஹீலியம் வில் ஃபியூஸ் டு ஃபார்ம் அல்லது பிகம் கார்பன். இந்த சூழ்நிலையில் ஹீலியம் வந்து ஃபியூஸ் ஆகி கார்பனாக மாறும். அனைத்து ஹைட்ரஜனும் எரிந்த பிறகு சிவப்பு பெருமீன் என்ற புதிய கட்டத்தை சூரியன் அடையும். இதில் ஹீலியம் இணைந்து கார்பனாக மாறுகின்ற அணுக்கரு இணைவு வினை நடக்க ஆரம்பிக்கும். During this stage, sun will expand greatly in size and all its planets will be engulfed in it. இது நடக்கும்போது ஹைட்ரஜன் ஹீலியம் ஃபியூஸ் ஆகி கார்பனாக மாறும்போது அந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா சன் வந்து ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பாண்ட் கிரேட்லி பெரிய அளவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரிவடையும். greatly in size, expand greatly in size and all its planets will be engulfed in it. அதாவது எல்லா கோள்களையும் முழுங்குற அளவுக்கு சைஸுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த சூரியன் விரிவடையும்.
According to Hans Bethe, the sun is powered by proton-proton cycle of fusion reaction. அதாவது ஹான்ஸ் பொத்தே அப்படிங்கிறவரோட கருத்துப்படி இந்த சூரியனோட ஆற்றல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் சைக்கிள், அதாவது புரோட்டான் சுற்று அப்படின்னு சொல்கிற இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் இணைவு வினையின் மூலம்தான் கிடைக்குது. தி சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். இந்த புரோட்டான் சைக்கிள் 3 ஸ்டெப்ஸ் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸை மட்டும் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். H1னா யார்? புரோட்டான். இன்னொரு 1H1னா யார்? புரோட்டான். இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஃபியூஸ் ஆகி என்ன கிடைக்குது? 1H2 கிடைக்குது இல்லையா? அப்போ இங்கே 1H2 கிடைக்குது அப்படின்னா இங்கே அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே யார்? 1H2 நியூக்ளியஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பாசிட்ரானும் நியூட்ரினோவும் கிடைக்குது. பாசிட்ரான்ங்கிறது யார்? ஆன்டி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சிம்பிள் என்னது? -1 E0. அப்போ பாசிட்ரானுக்கு என்னவா இருக்கும்? +1 E0 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ அட்டாமிக் நம்பர் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது 1 + 1 2. அதே மாதிரி இங்கே 1 எலக்ட்ரான் 0ன்னு இருக்கும். அப்போ 1 + 1 என்னது? 2. அதே மாதிரி மாஸ் நம்பர் பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 + 0 0. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 1H2 டியூட்ரான் அப்படிங்கிறது இன்னொரு புரோட்டான் 1H1 கூட ஃபியூஸ் ஆகி 2He3 அப்படிங்கிற நியூக்ளியஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் காமா ரே ரிலீஸ் ஆகுது. காமா ரேடியேஷன் ரிலீஸ் ஆகுது. அட்டாமிக் நம்பர் 1 + 1 2, 1 + 2 3 அப்படிங்கிறது மாஸ் நம்பர். இதுதான் 2 ஸ்டெப்ஸ். A number of reactions are possible in the third step, but the dominant one is. நிறைய எண்ணிக்கையில் தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் பாசிபிள். அதில் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் ஒன்றை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2He3ன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஃபியூஸ் ஆகி கிடச்சது இல்லையா? இந்த 2He3 இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி 2He4ங்கிற ஹீலியம் நியூக்ளியஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியாக்ஷனில் 2 புரோட்டான் ரிலீஸ் ஆகுது. 1H1ங்கிறது யார்? புரோட்டான், ஹைட்ரஜனோட ஐசோடோப். இப்போது அட்டாமிக் நம்பர் பேலன்ஸ் பண்ணுங்கள். 2 + 2 4. ரைட் ஹேண்ட் சைடில் 2 + 1 + 1னா 4. அதே மாதிரி மாஸ் நம்பர் பாருங்கள். 3 + 3னா 6. ரைட் சைடில் 4 + 1 + 1 அப்படின்னா 6. ஓகே. The overall energy production in the above reaction is about 27 mega electron volt. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 27 மெகா எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. The radiation energy were received from the sun is due to this fusion reaction. நம்ம சன்லேருந்து அந்த ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஹீட் எனர்ஜி இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன்லேருந்து தான். எக்ஸ்பெஷலி இந்த 27 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற எனர்ஜியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூரியன்லேருந்து கதிர்வீச்சு ஆற்றலாக தினந்தோறும் நாம் பெற்றுக்கிட்டு இருக்கோம். All of you got clear idea? Thank you.